வணக்கம் நண்பர்களே. மேசராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், கல்வி நிலை, தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. அப்படி உங்கள் பாதிப்புல நீக்கக்கூடிய பரிகார முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மேசராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பெயர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. எதுக்குமே அஞ்சம் கொண்டவங்க துணிஞ்சிருக்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். நேர்மையானவங்க, வெளிப்படையானவங்கன்னு சொல்லலாங்க. முன்னேற்றத்தை எப்போதுமே விரும்பக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்கன்னா முன்னாடி பின்னாடி யோசிக்க மாட்டாங்க. மனசுக்கு சரின்னு பட்டுட்டா அதை உடனே கிளம்புறங்க கூடவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். நஞ்சா இருந்தாலும் அதை என்னதான் பார்க்கக்கூடிய ஒரு தைரியம் கொண்டவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரன்னு சொல்லலாங்க. கோபம் தான் கொஞ்சம் அதிகமாக வரும், டக்குன்னு உணர்ச்சிப்பட்டுருவாங்க. ஆனால் பின்னாடி வருத்தப்படக்கூடிய குணம் உண்டுன்னே சொல்லலாங்க. தான் மேலே ஒரு தப்பு இருந்தால் மற்றவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டாங்க. ஆனால் தான் மேலே தப்பு இல்லைன்னா எதுக்காகவும் யாருக்காகவும் பணிஞ்சு போக மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. இவங்க ரொம்ப சுதந்திரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க சுதந்திரத்தில் யாருமே தலையிடக்கூடாது. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே கோபம் உண்டுனாலுமே கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குங்கிற மாதிரி. எதிரியாக இருந்தாலும் ஓடி வந்து உதவின்னு கேட்டால் தன்னால் முடிஞ்ச உதவி செய்யக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க. இப்படிப்பட்ட ராசிக்காரங்களுக்கு நீ வரக்கூடிய 15 நாட்கள் எப்படி இருக்குன்னா, மேலுமே மேசராசி என்பவர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்க இந்த விஷயத்தை நீங்கள் செய்யறது நல்லதுங்க. அதாவது கல்லுப்பு பரிகாரம் 3 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு நிரப்பி வீட்டு வாசலில் இல்லைன்னா வரவேற்பு அறையில் இல்லைன்னா குளிக்கக்கூடிய இடத்துல வெளியே நீங்கள் வைக்கணும். 3 நாள் கழித்து இந்த கல்லுப்பை நீரில் கரைச்சிட்டு அந்த அகல் விளக்கை தனியாக யார் இடத்துலையும் காலையும் படாத மாதிரி பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். இப்படி தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறது நல்லதுங்க. ஏன்னா எதிர்மறை ஆற்றல் திருஷ்டி நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஒரு பரிகாரத்தால் அமைஞ்சிருக்குது. மேசராசி அன்பர்கள் இந்த பரிகாரத்தை இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்கிறது ஒரு நல்ல பலனை எதிர்பார்த்து உங்களுக்கு தருன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பண வருமானம் உங்களுக்கு இந்த நேரம் இருக்கும். ஏழரச்சனை காலத்தில் விரைச்சனை காலத்தை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறதால ஏதாவது ஒரு வகையில் தேவையில்லாத செலவுங்கிறது வந்துக்கிட்டே இருக்குங்க. இதையுமே ஒரு சின்ன ஒரு பரிகாரமாக நீங்கள் இந்த நேரத்தில் செய்யலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கொஞ்சமாக இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், ஒரு புதிய மண்பானை வாங்கிக்கோங்க. மஞ்சத்தூள், குங்குமம், 1 ரூபாய் நாணயம், இந்த 3ஐயும் போட்டு மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சு பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் தீரணும்னு மனதார வேண்டிட்டு வர பாருங்கள். இந்த தண்ணியும் இந்த பானையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மரத்தில், ஆலமரத்தில் இல்லைன்னா உங்கள் வீட்டில் எந்த மரம் இருக்குதோ அந்த மரத்தோட வேறு கடியில் ஊற்றிருங்க. அதே மாதிரி யார் காலையும் படக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கடன் பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது விரைவில் உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் நல்ல மாற்றம் காத்திருக்குங்க. நிறைய ஒரு பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டு. தெரிஞ்சவங்க மூலமாக நிறைய லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது, உதவி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே என்னதான் கோபத்தாவும் மனசாபம் இருந்தாலும் உங்களை தேடி வரவங்கள உதாசனப்படுத்தாதீங்க. அது மட்டும் இல்லாமல் மனதில் உறுதிங்கிறது வேண்டும். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே ஊக்கத்தை தந்துட்டு வரணும். அதனால் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது. குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட மாட்டாங்க. நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமை இந்த நேரத்தில் தேவைப்படுதுங்க. ராசி அதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய பொறுப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உறவினர் வகையில் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு அருமையான சூழ்நிலை காத்திருக்குன்னு சொல்லலாங்க. தாய் மாமன், தாய் வழி, இந்த தாத்தா வழியில் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலில் ஒரு சின்ன முயற்சி கொடுத்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும். சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். பொருளாதார ரீதியாகவும் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க. கல்வி நிலைன்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் நல்ல முடிவு தரக்கூடிய நேரம் தான். வேலை சும்மா அதிகமாக இருந்தாலுமே வருமானம் அதுக்கு ஏற்ற மாதிரி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் வம்பு வழக்குன்னு ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு அதிலிருந்து முழுமையாக விடுபடக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் மேசராசி அன்றவர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் விரையும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. பெரும்பாலும் கல்வி சம்மந்தப்பட்ட நிலையிலும் குழந்தைகளுக்காக இந்த நேரம் கொஞ்சம் அதிகப்படியான செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே படிப்படியான நல்ல முன்னேற்றம் உண்டுன்னு சொல்லலாங்க. ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அஜீரண கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே வெளி உணவுகளை நீங்கள் தவிர்க்க பாருங்கள்.
மனசுலையுமே நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தணும். எதிர்மறை சிந்தனையை நீங்கள் இந்த நேரம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்க ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே எதிர்மறை சிந்தனையை நீக்க பாருங்கள். குடும்பத்தில் இனி விரைவிலேயே சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு. பெண் குழந்தைகள் வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு சுப சடங்குகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கல்யாண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது வரைக்குமே திருமணம் பேசி முடிவாகலேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் திருமணம் முடிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வர்ண தேர்ந்தெடுக்கிறதுல கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே நெருக்கடிங்கிறது இல்லை. மற்றவங்கள நம்பி பொறுப்பு ஒப்படைக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ரொம்ப முக்கியமாக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கையிலுமே குரு செவ்வாய் இந்த 2 கிரகத்தை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குது. வருமானம் போதுமான அளவுக்கு இருக்கும். எதிர்காலத்துக்குன்னு சேமிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த நேரம் கொஞ்சம் சின்னதாக உடல் உபாதைங்கிறது இருக்குங்க. மருத்துவ செலவு தவிர்க்க முடியாது. முன்கூட்டி எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. நெருங்கின உறவினர் வகையில் கொஞ்சம் பிரச்சனை காரணமாக கணவன் மனைவி ஒற்றுமை பாதிக்குங்க. ஏன்னா மற்றவங்க இந்த நேரம் தான் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்த காத்திருக்கிறாங்க. அதனால் மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் சரி 3ஆம் நபர் பேச்சை கேட்டு அதிகமாக இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் செயல்படக்கூடாது. அதை நீங்கள் தவிர்த்துக்கிறது தான் நல்லது. தாயோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமண முயற்சியில் எடுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் ஆரம்பத்தில் தடங்களை ஏற்படுத்தி பின்னாடி தான் நிறைவேறும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும். ஆனால் வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே சனி ராகு இந்த நேரம் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தன்மை குரு பகவான் பார்க்குறது உங்கள் ராசிக்கு தொழிலில் நல்ல அபிவிருத்தி தான். இந்த நேரம் சந்தையோட நிலவரம் எதுங்கிறது தெரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா அனுகூலமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ரொம்ப முக்கியமான பிரபலமான நிறுவனத்தோட ஒரு தொடர்பு ஏற்பட இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருமானம் சிறப்பாக இருக்குது. மக்கள்கிட்ட புகழ் சிறப்பாக இருக்குது. சின்ன முதலீடு நீங்கள் போட்டாலும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனோட ஆதிக்கம் இருக்கிறதால சுக்கரன் சனி ராகு ஆதரவாக இருக்கிறதால கட்சியில் ஆதரவு சிறப்பாக இருக்குதுங்க. தசா புத்தி சிறப்பாக இருந்துட்டா கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நினைவாற்றல் கிரகிக்கக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்குதுங்க. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவு உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். ஆனால் வேலை கொஞ்சம் கடுமையாக இருக்கும். விளைச்சல் வருமானம் கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. கால்நடை பராமரிப்பில் எந்த பிரச்சனையுமே இல்லை. கால்நடை மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் செலவு இந்த நேரம் உண்டுங்க. சுப செலவாக தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடிக்கடி உடலில் ஏதாவது ஒரு உடல் உபாதை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமாக பெண்கள் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்தவல் முருகப்பெருமான வழிபாடு செய்கிற மாதிரி நீங்கள் செவ்வாய் பகவான வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. குடும்ப கவலைங்கிறது கொஞ்சம் மனசில் இருக்கும். வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கும். உங்கள் சக்திக்கு மீறினதாக தான் இருக்கும். ஆனாலுமே நீங்கள் பொறுப்பாக செயல்பட்டாகணும். வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்காக இருந்தாலுமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும். ஆனால் சம்பளம் மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம்தான். குரு பகவான் ராசிக்கு 3 6ஆம் இடத்துல இருக்கிறதால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சிக்கனம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கடன் மட்டும் வாங்கிறாதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா வளரதான் ஆரம்பிக்கும். அதை முடிஞ்ச வரைக்குமே தவிர்க்கிறது நல்லது. வியாழக்கிழமையான நீங்கள் குரு பகவான் வழிபாட்டை செய்ய பாருங்கள். உங்களால் முடிஞ்சது ஏழை எளியவங்களுக்கு உணவு தானம் செய்கிறது உங்களால் செய்ய முடிஞ்சாலும் சரி வியாழக்கிழமை நாட்களில் தொடர்ந்து அந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். வீட்டு பூஜை அறையில் சனிக்கிழமையான மண் அகல் விளக்கில் உங்கள் குல தெய்வத்தோட பெயரை நினச்சி நீங்கள் தொடர்ந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாமே சொல்லி தீபம் ஏற்றிட்டு வர பாருங்கள். ஒவ்வொன்றும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஏன்னா தீபஜோதி வழிபாடுங்கிறது அற்புதமான ஒரு பரிகார முறைன்னு சொல்லலாம். நிறைய நன்மைகள் அடைக்கக்கூடிய விஷயம் தான். நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பார்வை இருக்கிறதால செவ்வாயோட கேது இணைஞ்சிருக்கிறதால பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனசில் எதிர்மறை சிந்தனை நீக்குன்றது ரொம்ப நல்லது. 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதால எவ்வளோ பணம் வந்தாலும் ஏதாவது விதத்தில் செலவாகிட்டே இருக்கும். செலவு வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க இந்த காலகட்டம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் மேசராசி என்பவர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் சின்னதாக சலசலப்பு இருக்கும். கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக தான் இருந்துக்கணும். பிள்ளைகளை பற்றின சிந்தனை இந்த நேரம் நீங்கள் மனசில் வச்சு செயல்படுறது நல்லதுங்க. கோவங்கிறது வேண்டாம். இயல்பாகவே வாழ்க்கை துணையை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க நீங்கள் தான். கண்கலங்காமல் வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான்.
ஆனால் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் இந்த நேரம் சண்டை சச்சரவு இருக்கும். கொஞ்சம் பொறுத்து போக பாருங்கள். வருமானம் சிறப்பாக இருக்குது, பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது, வியாபாரம் தொழிலில் நல்ல மாற்றம் தான். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிங்கிறது கொஞ்சம் நேரம் இந்த நேரம் இல்லைன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை சாதிக்கக்கூடிய அமைப்பு தான். மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்தை நீக்குங்க. இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. தடவட்ட வருமானம் சிறப்பாக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை, வாகன யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக கோவிலுக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் போயிருக்க முடியாது. இந்த நேரம் நீங்கள் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் தடப்பட்ட வேலை ஒவ்வொன்றா நடக்கும். அரசு வழியில் சலுகை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த நேரம் புத்திசாலித்தனமாக செயல்படுறதால தடப்பட்ட வேலை எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அரசு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கும் நீண்ட நாளாக தள்ளி போன இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். குடும்பத்து மேலே அக்கறையாக இருக்கிறது இந்த நேரம் ரொம்ப நல்லது. பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தோட தேவையை நீங்கள் நிறைவேற்றுறதால குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.